என்னை நான் ஏற்றுக்கொள்கிறேன். தட் இஸ் ஃபஸ்ட்டு நம்மளை நாம் ஏற்றுக்கொள்கிறது கிடையாது. நம்மளுடைய ரூபம் இருக்கலாம், நம்மளுடைய குவாலிட்டிஸ் இருக்கலாம், நம்மளுடைய வீக்னஸ் பலவீனம் இருக்கலாம். எப்போ இதை கடைப்பிடிக்கிறோமோ மற்றவர்களை நேசிக்க முடியும். அவங்களுக்கு கண்ணு கூசுது, வயிறு எரியுது அப்படின்னு சொல்கிறோம். அப்போது எப்படி அந்த வயிறு எரியுது அப்படின்னா அது எத்திரிக் பாடியில் பிளாக்காக மாறிட்டி அடுத்த ஸ்டேஜில் ஃபிசிக்கல் பாடியில் நோயாக வருது. எல்லோருக்கும் வணக்கம். அடுத்த பார்த்தீங்கன்னா லூயிஸ் எல்ஹே அவர்கள் யூ கேன் ஹீல் யுவர் ஹெல்த், யூ கேன் ஹீல் யுவர் லைஃப், நல்வாழ்வு நம் கையில். அந்த புக்கில் அவங்க என்னை நான் நேசிக்கிறேன், என்னை நான் மன்னிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பற்றிய அவங்க எப்படி இருப்பாங்க, நம்ம பற்றிய நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளியராக நம்மளுடைய யோசனை முறை பற்றி சொல்லியிருக்காங்க. என்னை நான் ஏற்றுக்கொள்கிறேன். தட் இஸ் ஃபஸ்ட்டு நம்மளை நாம் ஏற்றுக்கொள்கிறது கிடையாது. நம்மளுடைய ரூபம் இருக்கலாம், நம்மளுடைய குவாலிட்டிஸ் இருக்கலாம், நம்மளுடைய வீக்னஸ் பலவீனம் இருக்கலாம், நம்மளுடைய ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸ் இருக்கலாம், நம்மளுடைய திறமைகள் இருக்கலாம். ஃபஸ்ட்டு எதை இருக்குதோ அவற்றை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவற்றில் நம்ம சரி பண்ணிக்க வேண்டிய விஷயங்களை பற்றி நம்ம கொஞ்சம் கவனிச்சுட்டு சரி பண்ணிக்கலாமே தவிர நம்மளை நாம் ஏற்றுக்கொள்ளாமே இருக்கும் பொழுது அந்த தேவையற்ற விஷயங்கள் எப்படி சரியாகும்? அதனால் இந்த 3 பாயிண்ட்ஸு சொல்கிறாங்க. நம்மளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், நம்மளை நாம் மன்னிக்க வேண்டும், நம்மளை நாம் நேசிக்க வேண்டும். எப்படி இருக்கிறோமோ அப்படியே நம்மளை நாம் நேசிக்கணும். அதே போல் நம்ம சில மிஸ்டேக்ஸு செய்வோம், அது ராங்கு கிடையாது, மிஸ்டேக்ஸு. அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். எப்போ அந்த வித்தியாசம் தெரிஞ்சுக்கிறோமோ அவற்றை நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கிறோம். எதுக்குன்னா எந்த விஷயமும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நம்ம சரியாக கரெக்டாக பண்ண முடியாது. நிதானமாக அவற்றை கரெக்ட் பண்ணிட்டே அடுத்தடுத்த எஃபிஷியன்சியாக வர முடியும். அது இல்லாமலே நம்ம ஒரு சமயத்தில் ஒரு அறியாமலத்தனத்தோடு செய்தோம் அப்படின்னா அந்த சமயம் வேறு இந்த சமயம் வேறு, அதுவே நம்ம பிடிச்சிட்டு அதே போல் கில்ட்டி ஃபீல் பண்ணிட்டு அடுத்த நம்மளுடைய வளர்ச்சியே நம்மளே தொடுக்கிறோம். அதனால் நம்மளை நாம் மன்னிக்கலாம், நம்மளை நாம் நேசிக்கலாம். எப்போ இதை கடைப்பிடிக்கிறோமோ மற்றவர்களை நேசிக்க முடியும், மன்னிக்க முடியும், ஏற்றுக்கொள்ள முடியும். எதுக்குன்னா நம்மளை நாம் நேசித்தோம். என்னை நான் மன்னிக்கும் பொழுது அவர்களை மன்னிக்க முடியாதா? மன்னிச்சிருப்போம். என்னை நான் ஏற்றுக்கொண்டேன், என்னுடைய மிஸ்டேக்ஸு, வீக்னஸ்ஸு, ஸ்ட்ராங்னஸ் அனைத்தும் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர்களுடைய வீக்னஸ், ஸ்ட்ராங்னஸ் அவர்களை கூட நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். நம்மளிருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது உலகத்திடம் நம்மளுக்கு ரொம்ப ஈஸி ஆகிடும். அதே பாயிண்ட்ஸு எதுக்குன்னா நம்ம தான் அவங்களும் நம்ம மாதிரி போல தான் இருக்கிறாங்க. அதனால் நம்மளுக்கு அது ஈஸி ஆகும். கிட்டத்தட்ட 300 நோய்கள் கொடுத்துருக்காங்க. எப்படி அந்த நோய்கள் வருது? எந்த தாட் பேட்டர்ன்லிருந்து, தட் இஸ் சிந்தனை முறையிலிருந்து, எந்த சிந்தனை முறையிலிருந்து எந்த நோய் பிறந்து வருது? அந்த சிந்தனைக்கு அஃபர்மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய தாட் பேட்டர்னை, சிந்தனை முறையை நம்ம
சேஞ்சு பண்ணிக்கிறது. அதனுடைய காரணம் கூட கொடுப்பாங்க. எந்த விஷயத்திற்காக இந்த விதமான யோசனை முறை வருது, எந்த நோய் வரும், அதுக்கு உண்டான அஃபர்மேஷன், தட் இஸ் சேஞ்சு பண்ண வேண்டிய தாட் பேட்டர்ன் பற்றி கூட கொடுப்பாங்க. தட் இஸ் ஒரு கிட்னி வியாதி இருக்குது, அவங்க விஷயங்களை அவமானமாக எடுத்துக்கிறாங்க, தட் இஸ் இன்சல்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க. அப்போது அது கிட்னி நோய்க்கு வழி கொடுக்குது. அதே போல் கேன்சர் வருது அப்படின்னா அடித்து வச்ச கோபம், குரோதம் அப்படின்றது வெளியே காட்டாமே இருக்கிறதால அது கேன்சராக வளர்ந்து வருது. நம்ம ஜட்ஜி பண்ணாமலே கவனிக்கும் பொழுது அந்த விஷயங்களை புரிய வருது. ஒரு உதாரணத்தோடையே தெரிஞ்சுக்கலாம். நம்ம எதேச்சையே யூஸ் பண்ணுறோம் சில வேர்ட்ஸு. எப்படின்னா அவங்களுக்கு கண்ணு கூசுது, வயிறு எரியுது அப்படின்னு சொல்கிறோம். அப்போது எப்படி அந்த வயிறு எரியுது அப்படின்னா நம்மளுக்கு பொறாமை வரும் பொழுது, பொறாமை எங்கே வருது, மைண்டில் வருது. மைண்டில் பொறாமை வந்தால் வயிற்றில் சில என்ஜைம்ஸு ஜாஸ்தி ப்ரொடியூஸ் ஆகிட்டுருக்குது. எப்பொழுது ஜாஸ்தி ப்ரொடியூஸ் ஆகிட்டுருக்குதோ அவங்களுக்கு எரியும் வயிற்று. இதுதான் வயிற்று எரியுது அப்படின்னு சொல்கிறோம். கேஸ் அப்படின்னு சொல்கிறோம். தட் இஸ் விஷயங்களை உள்ளே வச்சுக்கினி எல்லாருக்கும் சொல்லணும்னு ஒரு தாட் பேட்டர்னில் இருப்பாங்க சில பேர். அதை சொல்கிற வரைக்கும் அவங்களுக்கு கேஸ் இருக்கும். அப்படின்னா நம்ம பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இது சைக்கோசோமேட்டிசம். வியாதி எங்கே பிறந்து வர்றது அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளுடைய மைண்டில், நம்மளுடைய தாட்டில், திங்கிங்கில், தாட் பேட்டர்ன்ஸில் நம்மளுக்கு பிறந்து அது எத்திரிக் பாடியில் பிளாக்காக மாறிட்டி அடுத்த ஸ்டேஜில் ஃபிசிக்கல் பாடியில் நோயாக வருது. இந்த விஷயத்துக்கு உண்டான டீட்டெயில்ஸ் அந்த புக்கில் நிறையவே இருக்குது. நம்ம செக் பண்ணிட்டு நம்மளை நாம் சரி பண்ணிக்கிறது நம்ம கற்றுக்கணும். அப்போது மோஸ்ட்லி டாக்டர்ஸ் கிட்ட போக வேண்டிய அவசியமே இருக்காது. நமக்குள்ளேயே நம்ம தேவையான விஷயங்களை, தேவையற்ற விஷயங்களை பார்த்து திருத்திக்கிட்டோம்னா அது தானாக நடக்கும். இதுதான் மாஸ்டர்ஸ் நம்மளுடைய தாட்ஸ், திங்கிங், தாட் பேட்டர்ன்ஸ், சைக்கோசோமேட்டிசம் அண்டு சங்கல்ப சக்தி பற்றிய ஒரு சின்ன விளக்கம். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.